என்னடா பண்ற? அப்படிதான் அந்த ஃபாரின் வீடியோ பண்ணாங்க. அது சரி வந்துச்சு. நீ அப்படி எடிட் பண்ணி தப்பு. சரி ஓவரா பேசாம சாப்பிடும் போல. அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். ஸோ என் தம்பி என்னத்தையோ அப்போலேருந்து இன்ஸ்டாகிராமில் நோண்டிக்கிட்டே இருக்கான். என்ன நோண்டுறான்னு பார்ப்போமா? என்னென்ன பண்ணுற? சும்மா போர் அடிக்க இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனேன். அங்கே போனேன், இவங்களே சும்மா பசி ஏற்றிட்டுருவாங்க போல. அது சரி. சும்மா எதுக்கெடுத்தாலும் சிக்கனு மயோனிஸு காமிச்சு பசி தான் வருது. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி ஒன்று யூனிக்காக ஒன்று பார்த்தேன். ஆனால் எனக்கு செஞ்சு தரியா சிக்கனு. அப்படி என்ன யூனிக்கா நீ பார்த்த? பீட்ரூட் சிக்கன் தான், வேறு எதுவும் இல்லை. அது சரி. உனக்கு என்ன பீட்ரூட் சிக்கன் யூனிக்கா? சிக்கன் நல்லா இருந்துச்சு அந்த வீடியோவில் பார்க்கையில. அவங்க நல்லா ஒரு ஃபாரின்காரம் போல். அதனால சிக்கன்லாம் என்னமோ வச்சு பீட்ரூட் இது பண்ணி நல்லா அப்படி பிரிக்கல ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுண்ணா. அது சரி. செஞ்சு தரியா? சரி, அடுத்த வாரம் பண்ணி தரேன். அடுத்த வாரமா? தம்பி நீங்கள் ஏர்ஃப்ரை சீரிஸ் போட்டு நீங்கள் 2 வாரம் கிட்ட ஆச்சு. அது சரி. இல்லை எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா ஏர்ஃப்ரை? யார் சொன்னா காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு? சிக்கன் அதனால நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். அது சரி. உனக்கு சப்ஸ்கிரைபரே 3000 பேர் இருக்காங்க சரியா? இல்லை 3000 பேர் 100 பேர் தான்ல பாப்பா. நீ வேற ஏம்ல பார்க்கட்டும். பார்க்குறவங்களுக்கு நம்ம செஞ்சுக்க எப்படி எதுவும் காட்டுவோம், அவ்வளோதான். சரி ரைட்டு, போய் சிக்கனை வாங்கிட்டு வரல போ. வாங்கிட்டு வருவோமா? எவ்வளோ வருதுன்னு தெரியல காய்ஸ். போயிட்டு இருக்கிற காசு வாங்குற நல்ல முழு கோழியே வாங்கிட்டு வா. ஆமாம், வெட்டு போகிறது கம்பெனி காசு இவ்வளோதான். நீங்கள் பார்த்தாதான் கைஸ் இது ஒரு 2000 அந்த மாதிரி வரும். கம்பெனி காசு இங்கே வரும். ஆமாம் கைஸ், ஆல்ரெடி நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பார்த்து ஹைப்லாம் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்க. பார்த்தீங்களா, சில்லற கணக்கில் எடுத்துட்டு இருக்கோம். சரி வாங்கிட்டு வரேன். சரி, எவ்வளோ தெரியுமா இருக்கு? 260. சரி, நான் ஜிபே பண்ணி விட்றேன். நீ போ. இதுக்கே ஒரு 1.5 கிலோ. சீக்கிரம் எனக்கு போய் வாங்கிட்டு வா. மணி வேற 5:30 மணி ஆகுது. போய் வாங்கிட்டு வா. கூடலாம் வேணாம், கவரில் வாங்கிட்டு வா போ. கவர் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல கிளம்பு போ. One hour later. 5:15 போனா இப்போ வரைக்கும் ஆளை காணோம். எங்கே போனான்னு தெரியல. மணி 7:15 ஆச்சு. 2 மணி நேரம் ஆச்சு. நான் எங்கே போச்சுன்னே தெரியல கைஸ். வந்துட்டான்னு நினைக்கிறேன். பெல் அடிக்கிறான். எங்கல போன 2 மணி நேரம் ஆச்சுல நீ போயிட்டு. ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எவனாவது இவனை ஏதாவது தெருவில் பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. எப்போ வாங்கிட்டு வந்தா உனக்கு என்ன வந்துருச்சு சிக்கனு? அது சரி, நல்ல மஞ்சாவாக இருக்கும் சிக்கனு. வாங்கிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ ஆச்சு? கரெக்டாக கொண்டு போன காசுக்கு சொல்லி தான் கேட்டுச்சு. 276 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு அவர் உனக்கு இது ஃபுல்லாக 226 ரூபாய்க்கு கொடுத்தா? ஆமாம், அது சரி கொடுத்தாங்க. அப்படிதான் கேட்டேன். சிக்கன் கடையில் போயிட்டு 226 ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு மேலே ஏறி பார்த்துட்டு இல்லாப்பா போட்டுக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. 1.5 கிலோ கிட்ட கொடுத்தாரு. சரி வச்சு சரி இந்தா பொடி சிக்கன் வாங்கி கேட்டேன். வாங்கி தந்துட்டேன். இப்போ ஒரு சிக்கன் எப்போ வந்தா உனக்கு என்னல மூட்டு போய் உட்காரு. உனக்கு போய் சிக்கன் வாங்கி கொடுத்தேன் பார்த்தியா? நீ பெரிய யூடியூபரு. நீ இத்தனைக்கும் குக்கிங் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க. ஏர்ஃப்ரை சீரிஸ் டக்கு பண்ணி கொடுப்பியா? அதை விட்டுக்கிட்டு எப்போ வந்து சரி ஓவரா பேசாத. மூட்டு போய் உட்காரு. போ அடிச்சிருவான். போ வெயிட் பண்ணுவோம் காய்ஸ். ஒருத்தாருன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணி கொடுக்குறேன். காய்ஸ், என் தம்பி வந்து சிக்கன் சொன்ன மாதிரி வாங்கிட்டு வந்துட்டான். ஆனா இதை கண்டிப்பா 270 ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்க மாட்டான். 370 ரூபாய்க்கா வாங்கியிருப்பான் அந்த நாய். அதெல்லாம் இல்ல, எவ்வளவு வாங்கினா என்ன, வாங்கினது வாங்கிட்டேன். அழகா பண்ணி கூட, அவ்வளவுதான். சரியா? சரி போ. 370. சரி போ, நான் பண்றேன் போ. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். ஓகே கைஸ், கரெக்டா இது 1 kg இருந்து 1.8 kg கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ணலாம், தந்தூரிக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுவோம். என்ன பண்ணலாம், இப்போ நம்ம எப்பவுமே தந்தூரிக்கு பண்ற மாதிரி கட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, மோஸ்ட்லி கடையிலே வந்து கட் பண்ண சொன்னீங்கன்னா அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ சிக்கனோட ரா ஸ்மெல் போகிறதுக்கு மேலே வந்து மஞ்சத்தூள் இருக்குல்ல, மஞ்சத்தூள் வந்து கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க.
போட்டுட்டு இது சிக்கன் முங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி விட்டுருங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு சிக்கனில் உள்ள ரா ஸ்மெல்லும் போகும், அதே மாதிரி சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்டனும் ஆகும். இப்போ நம்ம பீட்ரூட் சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். கரெக்டாக 100 கிராம்ஸ் வந்து பீட்ரூட் வாங்கியிருக்கேன். இது இப்போ நம்ம நல்லா வந்து பீட்ரூட் வந்து நல்லா கிரேட் பண்ணிடுவோம். ஸோ கிரேட் பண்ணியாச்சு. இது கூட சேர்த்து ஒரு சில மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் வந்து அதுவும் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 லெமன் வந்து புழிஞ்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுவும் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். அப்புறம் 1 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து கர்டு. அதுக்கப்புறம் கேஷ்யூ நட் வந்து ஒரு 3 நாள் போட்டுக்கோங்க. இது வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக வந்து சால்ட் போட்டுக்கலாம். ஆயில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக வேணும்னா ஆயில் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். இல்லைன்னா பட்டர் போட்டுக்கோங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இதை வந்து இப்போ நம்ம நல்லா அரைச்சி நம்ம பேஸ்ட் மாதிரி ஆக்கிடுவோம். ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் வந்து மற்றவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக அந்த பீட்ரூட் இதை வந்து வடிகட்டிட்டு அந்த தண்ணியை தான் வந்து நம்ம சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. அந்த காயோடையே சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம் மசாலாவோட எல்லாமே. ஸோ அதை தான் அப்படியே நம்ம வந்து சிக்கனில் வந்து இப்போ மேரினேட் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ணி ஒரு 2 to 3 hours, அப்படி இல்லைன்னா ஓவர் நைட்டில் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம மசாலாவை போட்டு மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மசாலா தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. வேணும்னா ஃபோர்க்கை வச்சு கூட நல்லா கொத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சு நீங்கள் மசாலா போட்டுக்கோங்க. இந்த சிக்கனுக்கு ஒரு ஃபுல் சிக்கனுக்கு இவ்வளோ தான் கணக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து தேய்ச்சாச்சு, பேக் சைடும் அதே மாதிரி தேய்ச்சிருவோம். தேய்ச்சிட்டு நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். பார்க்க ஒரு மாதிரி ஆடாக இருக்கும், பட் நல்லா இருக்கும் நம்புகிறேன். நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபுல் சிக்கனையுமே வந்து மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃபாய்ஸே நோட்ட வா, வீடியோ பார்க்கும்போது தான் கூப்பிடுவோம். என்ன முடிஞ்சா அங்க வந்து பாரு, உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. முடிச்சிட்டு கூப்பிடுவான்னு சொல்லுங்க. அவனைய என்னல இப்பதான் மேக்னெட்டே பண்ணி வச்சிருக்க, எப்பதான் ரெடி ஆகும்? ரெடி ஆகும்ல, மூடிட்டு வைல. உன்னை ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம்ல நான் கூப்பிட்டேன். ஓகே गाइस, இப்போ நம்ம இத அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறோம். க்ளோஸ் பண்ணிட்டு வைமா. வாழ்க்கை காப்பி வச்சிருக்க, அப்படி காப்பி வச்சிருக்க. ஆமா, காப்பிரைட் அடிச்சிடுவான் சும்மா யூடியூப் மியூசிக் காப்பி வச்சிருக்கல, அது கிடையாது நினைக்கிறேன். சரி பாப்போம். இதுல இது வைக்கணுமா அதுல வைக்கணும்? மேல வை, மேல வை. என்னமோ வைக்கலாம். சரி எப்பதான் ரெடி ஆகும்? வஸ்தியா நல்லா க்ளோஸ் பண்ணான்னு பாத்தியா? பண்ணியாச்சு. எப்பதான் ரெடி ஆகும் அது? நான் கேட்டு 3 நாள் ஆச்சு. வரும்போது வரும் ப்ரோ, மூடிட்டு போ. இன்னும் என்ன நான் பண்ண காத்திருக்கானோ. ஓகே गाइस, பார்க்கலாம். பாய். The next day. அஸ்ஸலாமு அலைக்கும் गाइस, வெல்கம் டு ஷைவுல் பார்வை. ஸோ நேற்று வந்து நம்ம மேரினேட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக 8 to 9 hours ஆச்சு. இப்போ டைம் வந்து 11 o'clock ஆகுது. இப்போ அதை நம்ம எடுத்து இப்போ குக் பண்ணிடுவோம். பத்திரமாக இருக்கிறது. எடுப்போமா? கொஞ்சம் நேரம் இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ஏர் ஃப்ரையரில் வைப்போம்.
நல்ல இதாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நம்ம திரும்ப அந்த பேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு குக் பண்ணிடுவோம். எடுத்து வெயில வச்சாச்சு. ஒரு 10 to 15 minutes கிட்ட ரூம் டெம்பரேச்சருக்கு சிக்கன் வந்து செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாய் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். அவனை மட்டும் ஏதாவது ஒரு வேலை வாங்குவோம். சரியா? பாருங்களேன் எப்படி படுத்துருக்கான்னு. போய் எனக்கு முட்டை மட்டும் வாங்கிட்டு வாழ. சிக்கனுக்கு வேணும். ஆமா அது இன்னும் நீ பண்ணி முடிக்கலையால? டெலிஷியஸா வரணும்ல, வாங்கிட்டு வா போ. 13 மணி நேரமால செய்வாதுக்குன்னு. போல ப்ளீஸ் எனக்காக வாங்கிட்டு வாழ. 10 முட்டை வாங்கிட்டு வா. பையில வேணா, கையில வாங்கிட்டு வா போ. பையிலாம் கொடுத்தா உடச்சிருவேன். நீ வாங்கிட்டு வாழ போல. அனுப்பியாச்சு, கிளம்பிட்டான். ஆனால் அந்த டிஷ்ஷுக்கு வந்து முட்டைலாம் தேவையில்லை. வந்தோன்னே பாருங்கள். நேற்று மாதிரி சிக்கன் வாங்க போகிறேன்னு போனவன் முட்டை வாங்க போகிறான். இன்னும் கரெக்டாக இப்போ 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆச்சு. இன்னும் ஆளை காணோம். சரி பார்ப்போம், எப்போ தான் வரான்னு பார்ப்போம். 1 hour later. ராசா வந்துட்டியாப்பா? சீக்கிரம் வாப்பா. சரி வா, சீக்கிரம் வா. 6 ரூபாயா? எத்தனை முட்டை வாங்கினேன்? 10. சரி அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சிரு. ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் ஒரு 3 முட்டை இருந்துச்சு, அதனால் அதை வச்சு பண்ணிட்டேன். ஓகேவா? ஆமாம், காப்பி ரேட் அடிச்சிருவானுங்க. மூடிட்டு. சரி ரைட்டு பண்ணிட்டு எதுக்கு பண்ணப்போ சும்மா படுத்து கிடந்தா எனக்கு கடுப்பாகுமா இல்லையா? அங்கே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹெல்ப்பாவது பண்ணு. நைட் வந்து சிக்கன் கேட்டோம்ல. டெலிஷியஸா வரும் ப்ரோ. டெலிஷியஸா வரும். டெலிஷியஸா வரும் ப்ரோ. பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே. பட்டர் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணிட்டு 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இதோட சேர்த்து வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்குவோம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது எதுக்குன்னா சிக்கன் மேலே அந்த ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்கு தான். லைட்டாக காரமாகவும் இருக்கும், அதே மாதிரி வந்து கொஞ்சம் உப்பும் இதாக இருக்கும். ஏன்னா பீட்ரூட்டில் வந்து நல்லா அந்த உப்பு வந்து உறிஞ்சிடும். இப்போ இதை நம்ம சிக்கனில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள் கைஸ், வச்சாச்சு. எவ்வளோக்குள்ளே கோட்டிங் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே கொடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே ஏர் ஃப்ரையர் சீரீஸில் சொல்கிற அந்த செட்டிங்ஸ் தான் இதுக்கும் நான் வைக்க போகிறேன். பண்ணலாம். உள்ளே வச்சுட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே சேம் செட்டிங்ஸ் தான். ஒன் 160 வச்சுட்டு 12 மினிட்ஸ். ஸோ ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம மீதி உள்ள பீஸையும் போட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம். A few moments later. ஓகே கைஸ், ரெடி ஆயிருச்சு. கரெக்டாக ஒரு 30 to 46 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு எல்லாமே வச்சு எடுக்க. ஃபைஸ் ரெடி ஆயிருச்சு. பக்காவா? நல்லா தான் இருக்கு. ஆனால் இது செய்யறதுக்கு 15 மணி நேரமால. டெலிஷியஸாக வரணும்ல ப்ரோ. டெலிஷியஸா வரணும்னா 15 மணி நேரம் இருந்தால ஒரு கடையில சரி சிக்கனை கட்டு 15 நேரம் கழிச்சு சாப்பிட முடியாது. நீனே சொல்லு. சரி, ஏர் ஃப்ரையர்ல பண்றதுனால டைம் எடுக்கும் ப்ரோ. ஏர் ஃப்ரையர் சீரிஸ் வேணும்னு கேட்டது நீ தான்ல. அப்புறம் என்ன கமெண்ட் ஃபேன்ஸ் போட்டாங்க. யார்? எனக்கு ஃபேன்ஸ்லாம் கிடையாதுல. ஒன்னு என் அம்மா கமெண்ட் பண்ணு, அப்படியே நீ கமெண்ட் பண்ணு, என் பொண்டாட்டி கமெண்ட் பண்ணு. 3 பேர் தான் இருக்கீங்க. 3500 பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. அது சரி ரைட்டு கைஸ், முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து தம்பி வந்து டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாப்ல. ஓகேவா? ஓகே கைஸ், தம்பி வந்து டெஸ்ட் பண்ண உக்காண்டா. அப்படி தம்பிகிட்ட ரிவ்யூ கேட்போமா எப்படி இருக்குன்னு. ஷைகுல் பார்வை ஃபுட்டையே ரிவ்யூ பண்ணுற 3 பேரில் தம்பியும் ஒரு ஆள். அதாவது வீடியோலாம் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. என்னால் அவ்வளோதான் ப்ரோ முடியும். தின்னு தொலை. என்னடா பண்ற? அப்படிதான் அந்த ஃபாரின் வீடியோ ஏதோ பண்ணாங்க. அது சரி வந்துச்சு. நீ அப்படி எடிட் பண்ணி தப்புன்னு. சரியா? சரி, ஓவரா பேசாம சாப்பிடுமோல.
மசாலா இறங்கியிருக்கா? நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். சூப்பரா இருக்கு. சரி, ரிவ்யூவை சொல்லிடு சைக்கிள் பார்வை ஃபேன்ஸுக்கு. சாரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஆனால் 15 மணி நேரம் தான் கொஞ்சம் அதிகம். நல்லா இருக்கலாம், சூப்பராக இருக்கு, நல்லா வந்திருக்கு. சரி, ஓகே. இதுக்கடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஹைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, அன்டில் தென் பாய்.